ப்ளூ ஸ்டார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். விளையாட்டுல இருக்க ஜாதி பிரச்சனையை பேசுற படம் தான் இது. அது என்ன பிரச்சனைன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்திரலாம். ஒரு 2 ஊருக்கு நடுவுல ஒரு கிரவுண்ட் இருக்கு. அந்த 2 ஊருக்காரங்களும் வேற வேற கேஸ்ட். இதனாலேயே அவங்க 2 பேரும் சேர்ந்து விளையாட மாட்டாங்க, தனித்தனியா தான் விளையாடுவாங்க. 2 பேத்துக்கு நடுவுல ஒரு பெரிய ஈகோவே இருக்கு. இவங்க 2 பேத்துக்கு மேல இருக்க ஒரு கேஸ்டுக்காரங்க இந்த 2 ஊர்ல இருக்கிறவங்கள மதிக்க மாட்டேங்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவங்க கூட கிரிக்கெட் விளையாண்டு ஜெயிச்சாங்களா இல்லையான்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. முதல்ல இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ்ஸ் பத்தி பாத்திரலாம். கிரிக்கெட் இந்த மாதிரியான விளையாட்டுல இருக்க ஜாதி பிரச்சனையை பேசியிருந்தாங்க. அதுக்குள்ள டீட்டெயிலா போகாம நிறைய சீனை வச்சு நமக்கு புரிய வச்சிருப்பாங்க. மேல் ஜாதிக்காரங்க நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இருக்க இந்த இடத்துல நமக்கு கீழே இருக்கிறவன் வந்துடக்கூடாது. இதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே இந்த படத்துல எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ அங்கங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கிரிக்கெட் விளையாடுற அந்த சீன் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்கும். அதே அளவுக்கு பல இடத்துல லேக் இருந்துச்சு. லவ் சீன் எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அந்த லவ் சாங்கும் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துல இருக்க மைனஸ் என்னன்னா, சில இடத்துல லேக் இருக்கு, படம் ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இந்த படமே ஒரு லென்த்தான படம். இந்த படத்தோட டைம் 2.25 மணி நேரம். அந்த டைமை கம்மி பண்ணிருக்கலாம். இந்த படம் ரொம்ப பெரிய படமா இருக்கு. மொத்தத்துல படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆவரேஜான படம் தான் ப்ளூ ஸ்டார்.